ஜாதி பார்க்கல, பணம் பெருசா தெரியல, மதம் பார்க்கல. ஒன்லி இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு பெயருக்காகவே இந்த வந்து ஆட்சியை ஆமா. படுத்துறது. 7,000 ரூபாய் கொடுத்தான் திண்டுக்கல்ல சீனிவாசன், 6,000 ரூபாய் கொடுத்தார் செந்தில் பாலாஜி. தமிழ்நாடு முழுக்க பணம் பாதாளம் வரைக்கும் பாய்ந்ததற்கு பிறகு பணம் பந்தியிலே என்ப நிலையை மாற்றி குணம் பந்தியிலே பணம் குப்பையிலே என்று இன்றைக்கு எங்கள் தலைவர் நிரூபித்திருக்கிறார். அண்ணா எந்த பாணியை பின்பற்றினாரோ அதே பாணியை எங்கள் தலைவர் அனுபவம் இல்லாதவர் என்று விமர்சிக்கப்படுகிற எங்கள் தலைவர் ஸ்டாலினுடைய 5 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் அம்மா உணவகம் இருந்தது, ஆனால் இட்லி இல்லை. அம்மா உணவகம் இருந்தது, பொங்கல் இல்லை. அம்மா உணவகம் இருந்தது, எதுவும் இல்லை. முதல் தேர்தலிலேயே 35% வாக்குகளை பெற்று 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஒரு கட்சியை பார்த்து இன்ஸ்டாகிராமால ஜெயிச்சிட்டாங்க, இளைஞர்கள் மக்கள் வந்து ஏமாந்து ஓட்டு போட்டாங்க, அதாவது கிளுக்கிழுப்பை காமிச்சு ஓட்டு வாங்கிட்டாங்க, இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறது வந்து கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். நாங்கள் கண்ணீரோடு விதைத்தவர்கள். கரூரில் 41 பேர் இந்த நாட்டில் நெரிசலில் சிக்கி உயிர் துறந்தார்கள். அதற்கு தாவேகா காரணம் அல்ல, ஆனால் அந்த பழியை தூக்கி ஒரு முட்டு சிந்தில் திமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் வெற்றி கழகத்தின் தலைவர் தம்பி தலைவர் தளபதி விஜய். வெற்றி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளரும் மூத்த பேச்சாளரும் மற்றும் இலக்கிய ஆளுமையுமான திரு நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க நம்முடைய உரையாடுவதற்கு. வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் நிறைவடைந்திருக்கிற சூழ்நிலையில நம்ம இப்ப சந்திக்கிறோம். மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? மக்களிடம் வந்து எப்படி வரவேற்பு இருக்கிறது? தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு 32 நாட்களான ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கம்ஃபர்டபிள், ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கிற உணர்வை பெற்றிருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்த உடனே நேரடியாக பகை பாராட்டிய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினை அவருடைய இல்லத்தில் சந்தித்து அவருடைய வாழ்த்தை பெற்றார். தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவர் விஜய் திடலுக்கு சென்று ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களை சந்தித்தார். அதற்கு பிறகு இதுவரைக்கும் யாரும் சென்றதில்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு. அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கும் இதுவரைக்கும் எந்த தலைவரும் சென்றதில்லை. எங்கள் தலைவர் சென்றார். மண்ணடியில் அவருடைய கார் போகாத அளவுக்கு ஒரு சந்தல் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அலுவலகம், அங்கேயும் சென்று அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். ஒரு 30 உறுப்பினர்களோடு அதிமுகவை உடைத்து கொண்டு வெளியே வந்த குழுவிற்கு தலைமை வகித்த நண்பர் CV சண்முகம் அவர்களுடைய இல்லத்திற்கும் சென்றார். இதை 1967 அண்ணா நிகழ்த்தி காட்டினார். தேர்தல் களத்தில் பகை பாராட்டினார் பெரியார். கண்ணீர் துளிகள் என்று சொல்லி திமுகவை கடுமையாக துவம்சம் செய்தார் போர்க்களத்தில். திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று திரும்ப திரும்ப திசைகள் சுற்றி வந்து பேசினார் பெரியார். ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றவுடன் பெரியார் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். பெரியார் திருச்சியில் இருக்கிறார் என்று தகவல் வந்தவுடனே காரை அங்கே விடு என்றார். பெரியாருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கை என்றார். பெரியார் சொல்றாரு, நான் ஒரு மணப்பெண்ணை போல நாணிப்போனேன் என்று. சுயமரியாதையினுடைய தந்தை
ஒரு மணப்பெண்ணை போல நாணிப் போனேன் என்றார். அண்ணா எந்த பாணியை பின்பற்றினாரோ அதே பாணியை எங்கள் தலைவர், அனுபவம் இல்லாதவர் என்று விமர்சிக்கப்படுகிற எங்கள் தலைவர், விசிலடிச்சான் குஞ்சுகளின் தலைவர் என்று சொல்லப்படுகிற எங்கள் தலைவர் இதை தமிழ்நாட்டில் பின்பற்றியது. எனக்கு தெரிந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகம் ஒரு நாற்காலியில் இப்போதுதான் உட்கார்ந்திருக்கிறது. நீங்கள் வந்து 50 ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியலோட ஒரு ஆளுமை நீங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. இத்தனை காலமாக திராவிட கட்சிகள் வந்து பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தெல்லாம் சாத்தியமாக்கி காட்டியிருக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி அப்படிங்கிறது. ஏன்னா சாதி பார்க்கல, பணம் பெருசா தெரியல, மதம் பார்க்கல. அ ஒன்லி இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு பெயருக்காகவே இந்த வந்து ஆட்சிய ஆமா. பிடித்திருக்கு. விஜய் என்கிற ஒரு முகத்திற்காக விழுந்த ஓட்டு. அதை தாண்டி அம்மா உணவகம் மேம்படுத்தப்படும் என்று அறிவிக்கிறார். ஸ்டாலினுடைய 5 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் அம்மா உணவகம் இருந்தது, ஆனால் இட்லி இல்லை. அம்மா உணவகம் இருந்தது, பொங்கல் இல்லை. அம்மா உணவகம் இருந்தது, எதுவும் இல்லை. இந்த அம்மா உணவகத்தை மேம்படுத்துவதற்கு உத்தரவிட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்தார். 2வது, தமிழ்நாடு முழுவதும் ஒரு போதையற்ற தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டிருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் 717 கடைகளை, வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் இருக்கிற இடங்களிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு ஆணையிட்டு அது அகற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பாலியல் சீண்டல், பாலியல் வன்முறை, பாலியல் வக்கிரம், பாலியல் கொலைகள் சரமாரியாக நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுதும் சில ஆங்காங்கே நடைபெறுகிறது என்றால் கடந்த ஆட்சியினுடைய எச்சம், கடந்த ஆட்சியினுடைய மிச்சம், கடந்த ஆட்சியினுடைய சொச்சம். இப்போது எங்களை குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு பதில் சொல்லுகிற வகையில் ஒரு பொறுப்பு டிஜிபி வைத்து காலம் தள்ளிய திமுக அரசு, எங்கள் தலைவர் இன்றைக்கு மகேஷ் அகர்வாலை டிஜிபியாக நியமித்ததற்கு பிறகு காவல்துறை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ரோந்து வருகிறது. திருக்கோவிலூர்ல ஸ்டேஷன் இருக்குன்னா அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற காவலர்கள் ஒரு நேரம் ரோந்து வருகிறார்கள். அது போக இன்றைக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படையை தொடங்கி அவர்களுடைய கண்காணிப்பில் 24 மணி நேரமும் பெண்களின் பாதுகாப்பு இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்கிட்ட கேட்டது மாதிரி பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். அந்த பழமொழிக்கு அர்த்தம் இல்லாமல் செய்தார். 7,000 ரூபாய் கொடுத்தான் திண்டுக்கல்ல சீனிவாசன், அதிமுக பொருளாளர். 2 கிராம் தங்கம் 6,000 ரூபாய் கொடுத்தார் செந்தில் பாலாஜி. கரூர் தொகுதியிலும் அதை நடைமுறைப்படுத்தினார். தமிழ்நாடு முழுக்க பணம் பாதாளம் வரைக்கும் பாய்ந்ததற்கு பிறகு பணம் பந்தியிலே என்ற நிலையை மாற்றி குணம் பந்தியிலே, பணம் குப்பையிலே என்று இன்றைக்கு எங்கள் தலைவர் நிரூபித்திருக்கிறார். சாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்துகிற தமிழ் சமூக சூழலில் பொது தொகுதியில் தலித்து தம்பி களத்தில் நிற்கிறார். முதல் தேர்தலிலேயே 35% வாக்குகளை பெற்று 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஒரு கட்சியை பார்த்து இன்ஸ்டாகிராமால ஜெயிச்சிட்டாங்க, இளைஞர் மக்கள் வந்து ஏமாந்து ஓட்டு போட்டாங்க, அதாவது கிளுகிளுப்பை காமிச்சு ஓட்டு வாங்கிட்டாங்க, இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறது வந்து எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொது இடத்துல ஒரு குடிநீர் நீர் தொட்டி இருக்கிறது. அந்த தண்ணி எடுப்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. இன்ஸ்டாகிராம தாவேக்காவும் விஜயும் தான் பயன்படுத்த முடியுமா? அவர்களுக்கு பயன்படுத்த முடியாதா? அவர்களுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் அவர்கள் பயன்படுத்தினால் அது பொதுமக்களிடத்தில் ரீச் ஆகல. நாஞ்சில் சம்பத் என்கிற நான் குன்றத்தூரில் பேசிய பேச்சை இரவு நேரத்தில் 3 லட்சம் பேர் பார்த்து விட்டார்கள். நான் பேசி முடிச்ச உடனே அண்ணன் ஸ்டாலின் பேசிய பேச்சை 90 பேர் தான் கேட்டார்கள். இன்ஸ்டாகிராம் ஆனாலும்
மக்களின் பங்களிப்பு எங்கே இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும். ம். ஆகவே வலைத்தளங்கள் அனைத்தும் எங்கள் தலைவரை சுற்றித்தான் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவனாக ம். பாலில் படு நெய் போல் விறகில் தீயை போல் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிற தலைவர் விஜய். இதை ஏன் வந்து திமுகவினர் வந்து அதாவது ஒப்புக்கொள்ள மறுத்து ஒரு 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 மாயையிலேயே இருக்காங்க? அது கேளுங்க. அடுத்தவனுடைய இருப்பை ஒத்துக்கொள்வதுதான் சுயமரியாதைன்னார் தந்தை பெரியார். ஆ. இவங்க எங்க இருப்பையே ஒத்துக்கிடல. ம். தேர்தல் முடிகிற வரை, கடைசி பிரச்சார கூட்டம் குளத்தூரில் முடிகிற வரை அண்ணன் ஸ்டாலின் வாயிலிருந்து தாவேக்கா என்கிற வார்த்தையே வரவில்லை. விஜய் என்கிற பெயரையே ஸ்டாலின் உச்சரிக்க மறுத்தார். அவருடைய உத்தமபுத்திரன் உதயநிதி ஸ்டாலின் அட்டக்கத்தி, புதிய அடிமைகள், அட்டக்கத்தி சாஞ்சது மாதிரி சாஞ்சிடும்னு சொன்னாரே தவிர தாவேக்கா என்றோ விஜய் என்றோ அவர்கள் சொல்லவே இல்லை. அந்த ஒரு நவீன தீண்டாமை இது. ம். இது அவர்கள் அனுஷ்டித்தார்கள். ஆனால் எங்கள் தலைவர் விஜய் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு திரும்ப திரும்ப அறிவித்தார். அதிகாரத்தில் 31 ஆண்டு காலம் இருந்த அதிமுகவை இந்தியாவில் அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிற நிலைச்சத்தனமான பிஜேபியை மற்றும் பலர் என்று தூக்கி தூரம் போட்டார். இந்த ராஜதந்திரம் அவர் எங்கே கற்றார் என்று எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அது ஒர்க் அவுட் ஆகி திமுகவை இன்றைக்கு பள்ளத்தில் தள்ளி அந்த மற்றும் பல கும்பல் இன்றைக்கு அரசியல் அனாதையாக தமிழ்நாட்டில் களத்தில் இருக்கிறார். நீங்க சொல்றபடி பார்த்தா உண்மையிலேயே வந்து ஸ்டாலின் அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதிலிருந்து விஜய் என்ற பெயரையே பயன்படுத்தவில்லை. ஆனால் முதல் முறையா பயன்படுத்தும் போதே முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் என்று சொல்ல வேண்டிய நிலைமைக்கு காலம் கொண்டு வந்து காலம். நிறுத்தியது. டைம் இஸ் த கிரேட்டஸ்ட் டிசிஷன். காலம் ஒரு மருத்துவனை கொண்டவர். அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்றால் விதைப்பதற்கு ஒரு காலம். நாங்கள் விதைத்தோம், அறுவடை செய்கிறோம். பைபிள்ல ஒரு வாசகம் உண்டு, விவிலியத்துல. கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். நாங்கள் கண்ணீரோடு விதைத்தவர்கள். கரூர்ல 41 பேர் இந்த நாட்டுல நெரிசலில் சிக்கி உயிர் துறந்தார்கள். அதற்கு தாவேக்கா காரணம் அல்ல. ஆனால் அந்த பழியை தூக்கி தலைவர் விஜய் மீது போட்டார்கள். அப்பொழுது நாஞ்சில் சம்பத் உட்பட நான் இந்த கட்சியில் காலம் கடந்து சேர்ந்தவன். நானே அழுது. நான் கண்ணீர் விட்டு அழமாட்டேன். நான் அவ்வளவு நெஞ்சரம் உள்ளவன். நானே அழுது. ஒரு 41 பேர் மரணம். ஆரம்பமே அபசகுனமாக இருக்கிறது. எங்கே போய் முடியும் என்று நான் ஏங்கினேன். அன்றைக்கு இரவே 41 பேர் மரித்து கிடக்கிற வேளையில் அந்த இடத்துல நிற்காமல் எங்கள் தலைவர் திருச்சிக்கு மீண்டு விமானம் பிடித்து சென்னைக்கு வந்தார். கடுமையான விமர்சனத்திற்கு ஆளானார். தந்தி தொலைக்காட்சியினுடைய மக்கள் அரங்கம் சபையில் கட்சியில நான் சேரல. நான் தான் சொன்னேன், அன்றைக்கு அந்த இரவில் இருந்து அவர் அங்கிருந்து இடம்பெயர்ந்தது அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு காட்டுகிறது. அவர் அங்கேயே நின்றிருந்தால் தலைவர் அங்கேயே நிற்கிறார் என்ற செய்தி கேட்டு தமிழ்நாட்டின் 8 திசைகளில் இருந்தும் 16 கோணங்களிலிருந்து ஒரு பெரும் கூட்டம் ஆர்ப்பரித்து கொண்டு கரூரை முற்றுகையிடும். கரூர் தாங்காது. காவல்துறை அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. 41 பேர் மரணம் என்பது 82 பேர் மரணம் என்கிற நிலைமைக்கு வரும். அதை யோசித்து தான் தலைவர் பேசினார்னு நான் தந்தி தொலைக்காட்சி மக்கள் மன்றத்தில் நான் பேசுறேன். அதுதான் உண்மை. அதற்கு பிறகு அந்த பழியை தூக்கி எங்கள் மீது போடுவதற்கு படாத பாடுபட்டார்கள். நாங்கள் எல்லோரும் துயரத்தில் கவிந்திருந்தோம். ஆனால் கண்ணீரோடு விதைத்தோம். இன்றைக்கு கம்பீரத்தோடு அறுவடை செய்திருக்கிறோம். ஆட்சிக்கு வந்த புதுதுல ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா செயல்படுவோம். 6 மாதங்கள் எதையுமே கேள்வி கேட்க மாட்டோம். அப்படிலாம் சொன்னவங்க, இப்போது வந்து ஆட்சி மீது விமர்சனம் வைக்கிறது வந்து ஒரு பக்கம். மக்களுக்கான எதிர்க்கட்சியா செயல்படுறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் எதுக்கு வந்து 3 மாசத்துல கலைஞ்சிடும், 6 மாசத்துல கலைந்து 6 மாதத்தில் தாக்கு பிடிக்காதுன்னு அண்ணன் ஸ்டாலின் சொல்லுகிறார். ஆ. இது அவருடைய குரூரமான ஆசையை வெளிப்படுத்துகிறது. நாங்க 34.92% ஓட்டு வாங்கியிருக்கோம். நீ 24க்கு தான் வந்திருக்க. நீ 25 ஆகணும்னாலே நீ 10 ஆண்டு காலம் நீ போராடும்.
நாங்க 3வது தலைமுறை வாக்காளர்களே கவர்ந்துட்டோம். அவன் இன்னும் வாக்களிக்கிற உரிமை இல்லை. 6 வயது சிறுவன் கேட்கிறான், விசில் சின்னத்துக்கு வாக்களிக்கிற வாய்ப்பு எனக்கு எப்போது கிடைக்கும் என்று. 3வது தலைமுறை ஆக்கிரமித்திருக்கிற கட்சியை பார்த்து நீ 6 மாசத்துக்கு தாக்கு பிடிக்க மாட்டேன்னு அண்ணன் ஸ்டாலின் சொல்லுகிறார் என்றால், அண்ணன் ஸ்டாலின் நிதானத்தை இழந்து விட்டார், நிம்மதியை தொலைத்து விட்டார். ஏற்பட்ட இழப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு வாய்ப்பு என்ன என்று தெரியாமல் அவர்கள் தத்தளிக்கிறார்கள். ஒரு முட்டுச் சிந்தில் திமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் வெற்றி கழகத்தின் தலைவர், தம்பி தலைவர் தளபதி விஜய். இது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருந்தது வந்து திமுக அதிமுக கூட்டணி அப்படின்ட்டு. எப்படியாவது விஜய் வந்து முதல்வர் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கிற அளவுக்கு இறங்கிடுச்சு. 2 திராவிட இயக்கத்திலையும் பயணித்தவர் நீங்க. இந்த அளவுக்கு இறங்கி போவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? அதற்கு ஒத்திகை பார்த்தார்கள் ஆ. உதயநிதி ஸ்டாலின். நான் தேர்தல் களத்தில் எடப்பாடி கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறேன். ஆ. அதை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். தேவைப்பட்டால் எடப்பாடி பழனிசாமியிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அதிமுக ஆட்சி அமைவதற்கு திமுகவினுடைய ஆதரவு உண்டு, கொடுக்க வேண்டும் என்று அண்ணன் ஸ்டாலினை வற்புறுத்தினார். மகன் வற்புறுத்தினான் என்றவுடனே தந்தை அது சரியான அணுகுமுறை இல்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். அவர் யாருக்கு பேசுகிறார்? மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் தோழர் பேபி அவர்களை தொடர்பு கொண்டு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி 2 உறுப்பினர்களின் ஆதரவை அதிமுக ஆட்சி அமைக்க தாருங்கள் என்று ஒரு தரகுவேலை பார்க்கிற, தகுடுதித்தம் செய்கிற ஒரு தரைமட்டமான அரசியல்வாதியாக ஸ்டாலின் அப்போது வெளிப்பட்டார். இன்றைக்கு திமுக சோர்ந்து ஓய்ந்து கிடப்பதற்கு காரணம் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்தது ஒரு ஆபத்தான விளையாட்டு என்பதை உணர்ந்து கொண்டான் திமுக தொண்டன். அதிமுக தொண்டன் எங்களுடைய ஜென்ம எதிரி. திமுக எதிர்ப்பு தான் எங்களுடைய கேபிட்டல், எங்களுடைய மூலதனம். அந்த திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்வதை எங்களால் ஏற்க முடியாது என்றுதான் அதிமுக கூடாரம் இன்றைக்கு கல என்று கலகலத்து கொண்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு தூக்கு கயிறை வாங்கி வைத்திருப்பது நல்லது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நல்லது. இப்போ கலைஞரோட ஆத்மா இதை பார்த்துருந்தா என்ன நினைச்சிருப்போம்? இல்ல, கலைஞர் பொழுது கல்லறையில் புரண்டு படுத்துட்டாரு. 4ஆம் தேதி 4 நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு போகல, புறக்கணித்தார். 4 தடவை போகல, 5வது தடவை போனார். உதயநிதியோடு இரத்தமும் சதையுமாக இருக்கிற ஆகாஷ் என்கிற பயலுக்காக தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படின்லாம் சொல்லிலாம் போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பேசும்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜகவோட ஜெராக்ஸ் மாதிரி முதலமைச்சர் செயல்படுகிறார். திமுக அப்படிங்கிறதே ஒரு ஹைபிரிட் டிஎம்கேவை மாறிடுச்சு. அதிமுகலேருந்து வரவங்களையே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. உண்மையாக கட்சிக்கு உழைச்சவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னா அங்கே புகார் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இனிமேல் திமுக தொண்டர்கள் வந்து என்ன நிலைமை? திமுகவில் அக்மார்க்கு தொண்டர்கள் யாரும் விளையாது. ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அதை தன்னுடைய சாதிக்கும் தன் குடும்பத்திற்கும் தாரை பார்க்க வேண்டும் என்பதில் அந்த குடும்பம் மிக தீவிரமாக இருக்கிறது. டிஎம்எஸ்ஆர்டி யார் வர்றாங்கன்னா, ராஜமூர்த்தின்னு ஒருத்தன் வர்றான். அவன் யாருன்னா துர்காவதியினுடைய தம்பி.